பரமபிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். திரியேக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கும் வியாபித்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். மெய்யான ஆட்டுக்குட்டியே உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவ பலியே உமக்கு ஸ்தோத்திரம். ஒப்பற்றவரை, மாசற்றவரை, குற்றமில்லாதவரை ஸ்தோத்திரம். எகோவா ஈரே, எகோவா ஷம்மா, எகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம். எகோவா ரூவா ஸ்தோத்திரம். அப்பா எகோவா எகோவா ஷம்மா ஸ்தோத்திரம். நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். அதிசயங்களை செய்கிறவரே, ஆலோசனையில் ஆச்சரியமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீர், பெரியவளாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாகினீரே, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவளாகினீரே, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே. அப்பா, உமது மிகப்பெரிய வல்லமையால் எங்களை இன்றளவும் பாதுகாத்து, அப்பா இந்த இடத்துக்கு எங்களை கூடி வர செய்த தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய ஒவ்வொரு நாள் தேவைகளையும் நீர் எங்களுக்காக கிருபையாக சந்தித்து, நாங்கள் நிர்மூலமாகாமல் எங்களை காத்து, உம்முடைய இரத்தத்தால் எங்களை மூடி மறைத்து, ஒவ்வொரு நிமிடமும் உம்முடைய கண்ணின் மணி போல எங்களை காத்து கொண்டிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களது வலது கையை பிடித்து, பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி, பா எங்களது எங்களது ஒவ்வொரு தேவையையும் சந்திக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எவ்வளவு பெரிய கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அதை நாங்கள் ஊடுருவ நடக்க செய்து அதை வெற்றியோடு கடந்து செல்ல எங்களுக்கு இம்மட்டுமாய் நீங்க கிருபையும் மன தைரியத்தையும் பெலனையும் நல்ல ஞானத்தையும் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்தில் கூடி வரும் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதத்தில் நீங்க திடப்படுத்தி, பலப்படுத்தி, சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்திருக்கீங்க. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. கோடான கோடி நன்றி. எங்களை இம்மட்டும் கைவிடாத தேவனை, இனிமேலும் எங்களை ஆட்கொண்டு நடத்த போகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை இன்னும் அதிகம் அதிகமாய் ஆட்கொண்டு எங்களை ஆளுகை செய்து, அப்பா எங்களை ஒவ்வொரு நாளும் சாட்சியாக நிறுத்த வைக்க போகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுத்து, அப்பா எங்களை வழி நடத்துகிறவரே ஸ்தோத்திரம். எங்கள் பாதங்களை கண்மலையின் மேல் நிறுத்தி எங்கள் அடிகளை உறுதிப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களையும் வாய்க்காதே போக பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வசனத்தின்படி எங்களை நடத்தி கொண்டிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை வாலாக்காமல் தலையாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை கீழாக்காமல் மேலாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி, எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளின்படி எங்களை நடத்தி கொண்டு வருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களது விசுவாசம் எங்களுக்குள்ளே பெருக செய்து மற்றவர்களுக்கும் அதை பரவ செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், அவர்கள் குடும்பங்களையும், அவர்கள் பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதித்து, அவர்கள் தேவைகளை சந்தித்து, அவர்கள் கண்ணீரை துடைத்துக் கொண்டிருக்கிறவரை இனிமேலும் அவர்கள் கண்ணீர் இல்லாமல் மன பலத்தோடு, தைரியத்தோட, எந்த ஒரு எந்த ஒரு பலவீனத்தையும் மேற்கொண்டு அவர்கள் எல்லா விதமான சத்ருவையும் மேற்கொண்டு வாழ அவர்களுக்கு கிருபையாகவும் ஞானமாகவும் நீங்க அவர்கள் மேல இறங்க போற கிருபைக்காக நன்றி அப்பா. கோடான கோடி நன்றி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க, இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க, எந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கல்லெறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க. கல்லெறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க. பாவம் நினைந்த இருளான வாழ்க்கையில ஆக்கினை தீர்க்காமல் ஆதரிச்சிங்க, என்ன ஆட்சி தேய்ச்சி அரவணைச்சிங்க, நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. என்ன விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. எங்களை விட்டு கொடுக்காமல் இம்மட்டும் எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிற தெய்வமே உமக்கு நன்றி. இந்த எலெக்ஷனை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோமப்பா. அப்பா, உம்முடைய சித்தத்தின்படி, அப்பா, உங்க சித்தப்படி யார் நீங்க வைத்திருக்கிறீர்களோ அவர்கள் அந்த அரியணை ஏறி தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய நீங்க நீங்க இறங்குங்கப்பா. அந்த இடத்துல நீங்க அந்த நாள் முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் உங்க ஆளுகைக்குள்ள கொண்டு வந்து நல்ல ஒரு தலைவரை இந்த நாட்டுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போற கிருபைக்காக நன்றி அப்பா. இப்பொழுது பேசப்போகும் சகோதரி உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை மறைத்து நீங்க பேசுங்கப்பா. அவர்கள் மூலியமாக உண்மை நாங்கள் இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்ள கிருபை பாராட்டுங்க. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேங்க்ஸ் டு பி. மத்தியில இருக்கிற சிஸ்டர் ஃபாத்திமா ரோஸ்ரி அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். மரித்தாலும் இன்றும் என்றும் எங்களோடு ஜீவித்துக் கொண்டிருக்கும் அன்பு இயேசுவே, உம்முடைய உயிர்ப்பின் மகிழ்ச்சியில்தான் எங்கள் விசுவாசத்தின் அஸ்திவாரம் எழுப்பப்பட்டுள்ளது. உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறித்து தியானிக்க இந்த ஜூமில் இணைந்துள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. நீர் பேசும் அடியவர்கள் நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், மரணம் எல்லாவற்றையும் இந்த தவக்காலத்திலே தியானித்து இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பில் மகிழ்ச்சியுடன் பங்கேற்று உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்தோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்து 40 நாட்களாக அப்போஸ்தலர்களுக்கும் அவருடைய சீடர்களுக்கும் சொல்ல வேண்டிய அறிவுரைகளை அவர் சொல்லி விண்ணகம் ஏறி சென்றபின் பரிசுத்த ஆவியானவரை இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் கொண்ட அனைவர் மேலும் பொழிந்து அவர்களை திடப்படுத்தியதை அப்போஸ்தலர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்த நாளில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த நாள் வரைக்கும் பாஸ்கா காலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்து உயிர்த்த பின் அவர் செய்த பணிகள் குறித்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எழுதிய நற்செய்திகள்ல நம்ம வாசிக்கிறோம்.
எனவே நாமும் இன்றைய பைபிள் ஸ்டடியில் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பின் செய்திகளை இன்றைய நாளில் கற்றுக்கொள்வது சிறப்பு என்று நான் நினைக்கிறேன். ரஷ்ய நாட்டுல ஒரு மாஸ்கோ அப்படின்னு ஒரு நகரம் இருக்கு. அதுல செஞ்சதுக்கம் என்ற மாளிகை ஒண்ணு இருக்கு. அந்த மாளிகையில அந்த காலம் சென்ற ரஷ்ய அதிபர், ரஷ்யாவின் தலைவர் லெனின் அவருடைய உடல் ஆசிட்ல அமிலத்தில் வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அந்த செஞ்சதுக்கம் என்ற அந்த மாளிகையின் முன்பாக வருஷத்துக்கு ஒரு தடவை மக்கள் திரளாக கூடுகிறார்கள். காலம் சென்ற ரஷ்ய அதிபர் லெனின் என்பவருக்கு அவர்கள் அஞ்சலி செலுத்துறாங்க. ஆனா நம்ம கிறிஸ்துவர்களாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, அவருடைய பணிவாழ்வில் அவர் போதித்த போதனைகள், மக்களை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க அவர் ஏற்றுக்கொண்ட பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு ஆகியவற்றை ஆண்டுதோறும் நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறோம். நான் நினைவு கூர்ந்து கொண்டாடுவது அந்த மூடி கிடக்கும் சமாதியையோ அல்லது அந்த கல்லறையையோ அல்லது மரித்து போன ஒரு மனிதனின் உயிரற்ற சடலத்தையும் அல்ல. ஆனால் அந்த வெடித்து சிதறிப்போன கல்லறையே நம்முன் நிழலாடுகிறது. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் நரனை ஜெயித்தெழுந்தார், உயிர்த்த இயேசு கிறிஸ்தினை மரிப்பதில்லை என்று குதூகலித்து நாம் கொண்டாடினோம். எகிப்தில் பிரமிடுகள் எல்லாம் கல்லறைகளாகத்தான் காட்சியளிக்கின்றன. ஆனா நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையோ அவர் இங்கு இல்லை, உயிர்த்தெழுந்தார் என்று சொல்கிறது. இறையியல் மற்றும் தத்துவ வித்தகர் புனித அகஸ்தினார் சொல்லுவார், இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு நம் வேதம், அல்லேலுயா என்பது நம்முடைய கீதம் என்று. ஆம், நம் கிறிஸ்துவ விசுவாசம் என்பது கிறிஸ்துவின் உயிர்ப்பு என்னும் உறுதியான அடித்தளத்தின் மீது கட்டி எழுப்பப்பட்டுள்ளது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாமா? கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. ஆம் அன்பானவர்களே, உலகத்தில் பிறந்த மனிதர்களில் இறந்தவர்களில் ஒருவரும் உயிரோடு எழுந்து இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை, இயேசு கிறிஸ்துவை தவிர. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து கடவுள், அவர் மனிதர் அல்ல. அவருக்கு உயிரை கொடுப்பதற்கும் எடுப்பதற்கும் அவருக்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்களை வாசிக்கலாம். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். இயேசு கிறிஸ்து கடவுள் என்பதால் அவருக்கு எல்லா அதிகாரமும் அவருக்கு உண்டு. இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு ஒரு வரலாற்று நிகழ்வு. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மரணத்திலிருந்து உயிர் தெழுந்தாரா? வேறு யாரும் மரணத்திலிருந்து உயிர் பெற்று எழவில்லையா என்பதை வேதத்தின் அடிப்படையில் இப்போது சில வசனங்களை நாம் தியானிக்கலாம். பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது 3 நபர்கள் மரித்த பின் மீண்டும் உயிரோடு எழுந்ததை வாசிக்கிறோம். முதலாவது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கு சாரிபாத் என்ற ஊரில் வாழ்ந்து வந்த விதவை பஞ்ச காலத்திலே எலியா என்ற இறைவாக்கினருக்கு தன்னிடம் இருந்த ஒரு பிடி மாவு, ஒரு சிறிது எண்ணெய், அதுல ஒரு அடையை செய்து அவரை போஷிக்கிறார். அன்றிலிருந்து அவள் வீட்டில் மாவு குறையவும் இல்லை, எண்ணெய் தீர்ந்து போகவும் இல்லை என்று நாம் பைபிள்ல வாசிக்கிறோம். இந்த காரியங்கள்லாம் நடந்த பிறகு அந்த விதவையின் மகள் வியாதியில் விழுந்து மரித்து போகிறான். அப்போது எலியா அந்த மகனை உயிரோடு எழுப்பினார் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 17 to 22. இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா
என்னிடத்தில் வந்தீர் என்றாள். அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருந்த மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவியின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புறம் விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்ப வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். இங்க மரித்து போன அந்த மகன் மீண்டும் பிழைத்ததை பார்க்கிறோம். அதே போல 2வதாக அந்த 2 அரசர்கள் 4ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது, எலியாவின் ஆவியின் வரத்தை 2 மடங்காக பெற்றுக்கொண்ட எலிசா சுனேமு என்ற ஊருக்கு போயிருந்த போது, அங்க இருந்த ஒரு பணக்கார ஒரு பெண், செல்வ செழிப்புள்ள ஒரு பெண் எலிசாவை வருந்தி உபசரிக்கிறார். அந்த ஊருக்கு எலிசா வரும்போதெல்லாம் போஜனம் அளித்து அவரை உணவு அருந்த செய்கிறா. அவளும் அவளுடைய கணவரும் அவர்கள் வீட்டு மாடியில ஒரு அறை வீட்டை கட்டி அங்கு எலிசா தங்குவதற்கு சகல வசதிகளையும் செய்து கொடுக்கிறார்கள். அந்த தம்பதிகளுக்கு குழந்தை இல்லை என்பதை அறிந்த எலிசா என்ன செய்யறாரு, அவளுக்கு அடுத்த ஆண்டு இதே காலத்துல ஒரு குழந்தை பிறக்கும் என்று அவர் இறைவாக்கு உரைக்கின்றார். அது போலவே அவளுக்கு ஒரு மகன் பிறக்கின்றான். அவனும் வளர்ந்து வருகிற போது அவனுக்கு தாங்க முடியாத தலைவலி வருகிறது. அந்த குழந்தை அந்த தாயின் மடியில் இறந்து போகிறது. உடனே அந்த தாய் அந்த குழந்தையை மாடியில எப்போதும் எலிசா தங்கும் அறையில் உள்ள கட்டில அந்த குழந்தையை கிடத்தி விட்டு அவரு கர்மேல் பர்வதத்தில் இருந்த எலிசாவை நோக்கி விரைந்து சென்று எலிசாவிடம் தனது மகன் இறந்து போனதை கூறுகிறார். உடனே எலிசாவும் உடனே புறப்பட்டு அந்த பெண்ணுடன் வீட்டுக்கு வருகிறார். வாசிக்கலாம் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 32 முதல் 37 முடிய உள்ள வசனங்களை. One second. எலிசா மரணமடைந்தான். அதுக்கு முன்னாடி 2 எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து, கிட்டே போய் தன் வாயின் மேல் பிள்ளையின் வாயின் மேலும், தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்பரப்படுத்து கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்பரப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். அப்பொழுது அவன் கேயாசியை கூப்பிட்டு, அந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவன், உன் குமாரனை எடுத்துக்கொண்டு போ என்றான். அப்பொழுது அவள் உள்ளே போய் அவன் பாதத்திலே விழுந்து தரை மட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனாள். இப்படி எலிசா அந்த இறந்த மகனை மீண்டுமாக உயிரோடு எழுப்புறாரு. 3வதாக பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது, எலிசா மரணம் அடைந்ததும் அவரை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். அந்த கல்லறை தோட்டத்தில் இறந்த வேறொருவனை அடக்கம் செய்து கொண்டிருந்த போது அந்த மோவாபியரோட கொள்ளை கூட்டத்தினர் அந்த
ஒரு மனிதனுடைய உடலை அடக்கம் செஞ்சிட்டு இருக்கும்போது அந்த கொல்லக்குட்டத்துல பார்த்த உடனே அவங்க பயந்துக்கிட்டு எலிசாவின் கல்லறையில அந்த உடலை போட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. அப்ப அந்த உடல் வந்து எலிசாவின் அந்த எலும்பு மேல பட்ட உடனே உயிர் பெற்று அந்த மனிதன் எழுந்து நிற்கிறான். வாசிக்கலாம் 2 அரசர்கள் 13ஆம் அதிகாரம் 20-21. 2 ராஜாக்கள் 13-20-21. எலிசா மரணமடைந்தான், அவனை அடக்கம் எலிசா பண்ணினான். மரணம் அடைந்தான். மறு வருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள் தேசத்திலே வந்தது. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகள் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். அப்ப இங்கேயும் ஒரு இறந்த மனிதன் உயிரோடு எழுப்பப்படுகிறான். அப்போ பழைய ஏற்பாட்டுல 3 பேர் மரித்தவங்களை மீண்டுமாக அவர்கள் எழுப்பப்படுகின்றனர் இறைவாக்கினர்களால. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது லூக்கா 7ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து நயின் என்ற ஊருக்கு வரும்போது மரித்த ஒருவனை ஒரு விதவை தாயின் அந்த ஒரே மகனை அடக்கம் செய்யும்படி கொண்டு போயிட்டு இருக்கிறத பார்த்து அவங்க அந்த விதவையின் மேல மனமிறங்கி அந்த பாடையை தொட்டு வாலிபனை எழுந்திரு என்று சொல்லி மரித்தவனை உயிரோடு எழுப்புவதை பார்க்கிறோம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 11-15 வாசிக்கலாம். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். இங்கு நயின் ஒரு விதவையின் மகனை இயேசு வந்து உயிரோடு எழுப்புவதை பார்க்கிறோம். லூக்கா 7ஆம் அதிகாரம் அதே லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல நம்ம ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு என்னும் பெயர் கொண்ட ஒருவனுடைய 12 வயது மகள் மரித்து போனதையும் இயேசு கிறிஸ்து அச்சிறுமியை உயிரோடு எழுப்பியதையும் பார்க்கிறோம். வாசிக்கலாம். லூக்கா 8:49-55. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறொருவரையும் உள்ளே வர ஒட்டாமல் எல்லோரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதைக் கண்டு, அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். அவர் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து, பிள்ளையை எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். இங்கு வந்து யவீரு ஜெப ஆலயத்தினுடைய மகளை உயிரோடு இயேசு கிறிஸ்து எழுப்புவதை பார்க்கிறோம். இன்னொரு சம்பவம் வந்து நம்ம எப்பவும் அடிக்கடி வாசித்திருப்போம். நற்செய்தி, யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரத்துல மரித்த லாசர் என்பவருடைய கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டு 4 நாட்கள் ஆன பின்பு இயேசு கல்லறையிலிருந்து அவரை உயிரோடு எழுப்பிய நிகழ்வை நாம் அடிக்கடி நாம வாசித்திருக்கிறோம். இப்பவும் அந்த யோவான் 11:41-44 வசனங்களை வாசி.
நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். இங்கு லாசருவை உயிர்ப்பித்ததை நம்ம பார்க்கிறோம். இது புதிய ஏற்பாட்டுல, பழைய ஏற்பாட்டுல 3 பேரும், புதிய ஏற்பாட்டுல 3 பேரும் மரித்தவர்கள் மீண்டுமாக உயிர் பெற்று எழும்பினதை பார்க்கிறோம். திருத்தூதர் பணிகள் நூல்ல பார்க்கும்போது 2 பேரும் உயிரோட எழுப்பப்படுறாங்க. முதலாவது 9ஆம் அதிகாரத்துல யோப்பா அப்படின்ற ஒரு ஊர்ல தொற்கால், அதாவது அவ பேரு தபித்தாள் அப்படின்னு கூட சொல்றாங்க, அந்த பெண் இறந்து போறா. அப்ப பேதுரு அவரை உயிரோடு எழுப்புவதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் பணி 9ஆம் அதிகாரம் 36, 37 and 40. அவர் இப்படி திருத்தூதர் பணி 9, 36, 37 and 40. அப்போஸ்தலர்கள் அப்போஸ்தலர் 9. யோப்பா பட்டணத்தில் கிரேக்க பாஷையிலே தொற்கால் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபித்தாள். இந்த வசனமா? ஆமா. தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தால், அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போக சொல்லி முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் மேல் புறமாய் திரும்பி, தபித்தாளே, எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். இங்கு பேதுரு ஒரு தபித்தாள் என்கிற பெண்ணை உயிரோடு எழுப்புவதை பார்க்கிறோம். அடுத்தது அதே அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல ஒரு ஐத்திகு என்ற ஒரு வாலிபனை பவுல் உயிரோடு எழுப்புவதை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20, 7-12. வாரத்தின் முதல் நாளில் அப்பம் பிக்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில், பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. அப்பொழுது ஐத்திகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இனவனுக்குள் இருக்கிறது என்றான். பின்பு ஏறிப்போய் அப்பம் பிட்டு விடியற்காலம் அளவும் வெகு நேரமும் பேசிக்கொண்டிருந்து பின்பு புறப்பட்டான். அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள். அப்ப இங்க அப்போஸ்தலர் பணியில ஒரு 2 பேரை எடுக்கிறார். அப்போ இத்தனை பேர் மரித்தாங்க. ஆனா அந்த 8 பேரும் உயிரோடு எழுப்பப்பட்டாங்க. ஆனா அவர்கள் இன்று வரை இந்த 8 பேரும் உயிரோடு இருந்ததாக சரித்திரமே கிடையாது. ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே உயிரோடு எழுந்து நேற்றும் இன்றும் என்றும் ஜீவித்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 17, 18. நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன்.
நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளில் இருந்து விண்ணகம் ஏறி சென்ற நாள் வரை அந்த நடந்த சம்பவங்களை எல்லாம் நம்ம பார்க்கும்போது இயேசு நமக்கு விட்டு சென்ற பணிகள், அவர் நமக்கு ஆசீர்வாதங்கள், இவற்றை நம்ம சில வேத வசனங்கள் வழியாக நாம தியானிக்கலாம். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இயேசு உயிரோடு எழுந்திருந்த பின்பு மகதலா மரியாளுக்கு முதல் தரிசனமானார் என்று வாசிக்கிறான். ஆனா இயேசுவை மிகவும் அன்பு செய்த சீடர் அப்படின்னு பார்க்கும்போது அது பேதுரு தான். இயேசு மிகவும் அன்பு செய்த சீடர் அப்படின்னு பார்க்கும்போது அது யோவான். அவங்க இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு வாசனை திரவியங்கள்லாம் எடுத்துக்கொண்டு பேதுரு போறாரு, யோவான் போறாரு, மகதலா மரியா போறாங்க. ஆனா எல்லாருமே கல்லறையில இருக்காங்க. ஆனா இயேசு உயிர்த்தெழுந்தவுடன் முதல் தரிசனமானது மகதலா மரியா தான். அதாவது இந்த யூத இதிலிருந்து ஏன் மகதலா மரியாவுக்கு முதல் இயேசு தரிசனமானார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த யூத சமூகம் பெண்களை ஒரு பொருட்டா மதிக்க மாட்டாங்க. பெண்களின் வார்த்தைக்கு ஒரு மதிப்போ மரியாதையோ அவங்க கொடுக்க மாட்டாங்க. அப்போ இயேசுவின் உயிர்த்தெழுதலை அறிவிக்க கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு கருவிதான் மகதலா மரியா. அப்போ உலகின் பார்வை வேறு, கடவுளின் பார்வை வேறு. அப்போ பெண்களுக்கு இந்த உலகம் தராத மதிப்பை இயேசு இங்கு தருகிறார். நான் பெண் தானே, நான் சொல்றதெல்லாம் இவங்க ஏத்துக்குவாங்களா, இந்த சீடர்கள்லாம் அதை நம்புவாங்களா அப்படிலாம் மகதலா மரியா நினைக்கல. உடனே அவருடைய உயிர்ப்பை அறிவிக்கிறதுக்காக பறந்து போறாங்க. அப்ப இந்த மகதலா மரியாவின் வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னா, அவ தன்னோட வாழ்க்கையில மகிழ்ச்சியை தொலைத்த மகதலா மரியா தான். அதாவது அவ வாழ்க்கையிலேயே மிகவும் கஷ்டப்பட்ட அந்த மகதலா மரியா, பாவியான அந்த மகதலா மரியாவை இயேசுவனுடைய அந்த வல்லமையால அவ மீட்கப்பட்டவள். இவளிடம் 7 பேய்களை இயேசு ஓட்டியதாக மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்திலையும், லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலையும் நம்ம வாசிக்கிறோம். அப்போ இயேசுவின் சீடத்தியாக அவருடைய பணி வாழ்விலும் அவருடைய சிலுவை பாடுகள், மரணம், உயிர்ப்பு வரை பயணித்தவர் இந்த மகதலா மரியா. இயேசுவின் சீடர்கள் எல்லாம் உயிர் பயத்துல ஓடி ஒளிஞ்சு அவங்க ரொம்ப ஒரு குழப்பமான சூழ்நிலையில இருந்த போது கல்லறை வரையிலும் இயேசுவை தேடியவர் மகதலா மரியா தான். இயேசுவின் உயிர்ப்புக்கு முதல் சாட்சியாக அவர் மாறுகிறார். அப்ப இயேசுவை எப்படி அன்பு செய்யணும் அப்படிங்கிறதுக்கு மகதலா மரியா ஒரு சிறந்த ஒரு மாடலா இருக்காங்க. அப்போ நம்மளும் இயேசுவோட பயணிக்கும் போது இந்த இறை அனுபவம், இயேசுவோடு பயணிக்கக்கூடிய இந்த இறை அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய துன்பங்களை எதிர்கொள்ள நமக்கு ஆற்றலையும் கிருபையையும் அளிக்கிறது. அதே போல லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது, சீடர்களில் 2 பேரு இயேசு உயிர்த்து விட்டார் என்ற செய்தியை இந்த பெண்கள் தான் போய் சொல்றாங்க. ஆனா அவங்க அதை நம்பாம இனிமே நம்ம எருசலேம்ல இருந்து பிரயோஜனம் கிடையாது, நம்ம ஊருக்கு போலான்னு அந்த எம்மாவூஸ்ங்கிற ஊருக்கு இந்த 2 சீஷர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த லூக்கா 24:10-11 வாசிக்கலாம். இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவன்னாலும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களுடனே கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே. இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. பேதுருவோ எழுந்திருந்து கல்லறையினிடத்திற்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகளை தனிப்பட வைத்திருக்க கண்டு சம்பவித்ததை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள்.
ஆமா. அவங்க வந்து எருசலேமை விட்டு எம்மாவுஸ்க்கு போகும்போது அவங்களோட இயேசுவும் அவர்களோடு உரையாடி கொண்டு அவரோட பேசிக்கிட்டு போறார். ஆனா அவர்களோடு பேசிக்கொண்டிருப்பவர் இயேசுதான் என்பதை அவர்கள் உணரவில்லை. ஏன்னா அவர் இயேசு பேசும்போது இயேசுவினுடைய வார்த்தைகள் வந்து அவர்கள் உள்ளத்துல பற்றி எரியுது. ஆனாலும் அவரை என்ன நினைக்கிறாங்க, ஒரு வழிப்போக்கன் தான், ஏதோ ரோட்ல நடந்து போறவரு நம்மளோட பேசிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவினிங் கொஞ்ச நேரம் இருட்டுற நேரம் வந்தோடனே அவரை வந்து நீங்க எங்களோட தங்கும் அப்படின்ட்டு இயேசுவை வந்து வற்புறுத்தி கூப்பிடுறாங்க. அப்ப இயேசு அவர்களோடு அப்பம் பிட்கும் போது அப்ப அவங்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்விலும் இயேசு நம்மோடு இருக்கிறார், எப்பொழுதும் நம்மளை கரம் பிடித்து வழி நடத்துகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன இயேசு நம்மளோடு இருக்கிறார் என்ற அந்த உணர்வு நமக்கு கண்டிப்பா வேணும். அப்பதான் நம்ம வந்து பைபிள் வாசிக்கும் போதும் நம்ம வேத வசனங்களை தியானிக்கும் போதும் நம்ம உள்ளங்களும் பற்றி எரியும். இயேசுனுடைய பிரசன்னம் நம்மளோட எப்பொழுதும் அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு உண்டு. அதை நம்ம விசுவாசிக்கணும், அதை நம்ம உணரணும். அதே போலதான் இயேசு வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா சமாதானம். இயேசு அவர் பாடுபடுவதற்கு முன்னாடி அவர் சீடர்களோட அவரு பேசிட்டு இருக்கும்போது இயேசு அவர்களை விட்டு பிரிய வேண்டிய நேரம் வரும் பொழுது யோவான் 14ஆம் அதிகாரத்துல அவங்க கலங்கி போய் இருக்காங்க. அப்ப வந்து இயேசு அவங்கள தேற்றி அவர் கூறிய வார்த்தைகளை அவர் பாடுபடுவதற்கு முன்பாக கூட அப்போஸ்தலர்களை அந்த சீடர்களை அவர் வந்து தேற்றும் போது சமாதானம், அப்படியே சமாதானத்தை விட்டு போகிறேன்னு தான் அவர் சொல்றார். யோவான் 14:27 வாசிக்கலாம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்போ அந்த சீஷர்களை அவர் வந்து தேற்றுறாரு. அதே போல அவர் இறந்த பின் சீஷர்கள் எல்லாம் பயந்து ஒரு பூட்டிய வீட்டுல இருக்கும் பொழுதும் இயேசு அவர்களுக்கு தரிசனமாகி கூறிய முதல் வார்த்தையும் சமாதானம் தான். யோவான் 19:19 வாசிக்கலாம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் இல்ல 19:19 வாரத்தின் முதல் நாளாகிய 20:19 19:19 யோவான் 19:19 பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி, இல்லையா? அப்படியா? அத வருது யோவான் 19 யோவான் 20:19 வாரத்தின் முதலாம் நாளாகிய அன்றைய தினம் 20:19 ஓகே, அதே வாசிங்க சரோஜினி. 20:19 ஆமா. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளை இல்ல 20:19 போதும். அதே போல முதல்ல உயிர்த்த பிறகு அவர் சொன்னிய முதல் வார்த்தையும் சமாதானம் தான். 2ஆம் முறையும் சமாதானம் உண்டாவதாக என்று அவர் ஆசீர்வதிக்கிறதை யோவான் 20:21 இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதாவே என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி 2வது முறையும் அவர் சமாதானம் சொல்றாரு. 3ஆம் முறையாக அவரு பூட்டிய வீட்டுக்குள் சீஷர்கள் இருக்கும்போது மறுபடியும் சமாதானம் என்று கூறி ஆசீர்வதிக்கிறதை 20:26 நம்ம வாசிக்கலாம். 20:26 மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார்.
இயேசு வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய அது வந்து முதலான ஆசீர்வாதம் வந்து சமாதானம் தான். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருடைய உள்ளத்திலையும் சமாதானம் இல்லை, குடும்பத்துல சமாதானம் இல்லை, தேசங்கள்ல நாடுகள்ல சமாதானம் இல்லை. இந்த சமாதானம், அந்த அமைதியை இழந்து நாடுகள் இப்போ அல்லாடி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில இருக்குது. இந்த சமாதானத்திற்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆனா இயேசு கொடுக்கக்கூடிய சமாதானம் தான், அந்த அமைதி தான் உலகம் தரக்கூடிய சமாதானம் போல் அல்லாத ஒரு ஒரு நிறைவான ஒரு அமைதியையும் சமாதானத்தையும் இயேசு ஒருவரே நமக்கு கொடுக்க முடியும். அதனாலதான் பவுல் வந்து பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்துல 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல ரொம்ப அழகா சொல்வாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்று. உலக சமாதானம் வேறு, தேவ சமாதானம் வேறு. உயிர்த்த இயேசு நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய இன்னொரு கொடை என்னன்னா பரிசுத்த ஆவியானவர். யோவான் 20:22 வாசிக்கலாம். அவர்கள் மேல் என்ன சொல்றாரு? பரிசுத்த அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. எவருடைய பாவங்களை சொல்றாரு, எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்கள் அவர்கள் ஒருவருடைய பாவங்களை மன்னிக்க நம்ம கடமைப்பட்டவர்கள் அப்படிங்கிறத அவரு 20:23 சொல்றாரு. அதே போல இயேசு தோமாவை சந்தித்த நிகழ்ச்சியும் ரொம்ப அற்புதமானது. அவரு தோமாட்ட சொல்றாரு, இதோ என் கைகளின் காயங்களை தொண்டு அவிவிசுவாசியாய் இராதே என்று அவர் சொல்லும் போது அந்த தோமாவுடைய நெஞ்ச கதவுகள்லாம் அப்படியே உடையுது. என் ஆண்டவரே, என் தேவனே அப்படின்னு மடை திறந்த வெள்ளம் போல இயேசுவை பாதத்தை பற்றி கொள்கிறார். அப்ப அவர் சொல்றார், இயேசு சொல்றார், காணாமலே விசுவசிப்போர் பேறு பெற்றவர்கள் என்று கூறி இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கை கொள்ள அனைவரையும் தனது உயிர்ப்பின் மாட்சியில அன்னைக்கே நம்மளையெல்லாம் அவர் அந்த நம்ம விசுவாசிகள், நம்ம இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகளையும் அவருடைய உயிர்ப்பின் மாட்சியில இயேசு கிறிஸ்து அன்னைக்கே சேர்த்து கொள்கிறாரு. அதனால அனைவரும் இயேசு கிறிஸ்துவில் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்ற உறுதியை இயேசு கொடுக்கிறாரு. அப்புறம் இயேசு நமக்கு விட்டு சென்ற பணிகள் என்னன்னு பார்க்கும்போது மத்தேயு 28:19 வாசிக்கலாமா? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். 16:15 பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். லூக்கா 24:47-48 அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். அதனால நீங்க எல்லாரும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவினால அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்ற பணிதான் இயேசு நமக்கு விட்டு சென்ற பிரதான பணி. அப்ப இயேசு சிலுவையில 7 வார்த்தைகள்ல ஒண்ணுதான் தாகமாய் இருக்கிறேன். அப்போ இயேசு இங்க தண்ணீருக்கான தாகத்தை அவர் குறிக்கவில்லை, இந்த ஆன்மாக்களுக்கான தாகத்தை தான் இயேசு இங்க குறிப்பிடுகிறார். அப்போ இயேசுடைய சீஷர்கள் இந்த பணியை தொடர்ந்து செய்ததையும், அதில் தோமா அப்போஸ்தலர் இந்தியாவில சுவிசேஷம் பிரசங்கித்து அநேகரை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்ததையும் நாம் அறிந்திருக்கிறோம். இன்று வரை
உலகமெங்கும் சுவிசேஷம் பரவி இருப்பதற்கு இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம்தான் பவுல் அப்போஸ்தலன். சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ என்று பவுல் 1 கொரிந்தியர் 9:16 சொல்றாரு. பவுல் தன்னுடைய நிருபங்களிலெல்லாம் இயேசு கிறிஸ்து செய்த பணிகள் பற்றியோ அவர் செய்த அற்புதங்கள் பற்றியோ அவர் குறிப்பிடல. மாறாக இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகள், சிலுவை மரணம், உயிர்ப்பு, கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய மீட்பு திட்டம், இதை பற்றி தான் பவுல் தன்னுடைய எல்லா கடிதத்திலையும் அவர் குறிப்பிடுகிறார். அவர் சிலுவையை பற்றிய உபதேசம்தான் பவுல் செய்த முக்கியமா அவருடைய உபதேசம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்கள் நமக்கு தேவ பலனாயிருக்கிறது என்று நம்ம 1 கொரிந்தியர்ல நம்ம வாசிக்கிறோம். கலாத்தியர் 6:14 பவுல் சொல்றாரு, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக அப்படின்னு சொல்றாரு. மேலும் அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ பவுல் மேன்மை பாராட்டுகிறதற்கு அவரிடம் நிறைய காரியங்கள், அதாவது எப்படின்னா அவரு இஸ்ரேலன் அப்படிங்கிறது, எபிரேயன் என்ற அடையாளம், அவருடைய படிப்பு, அவருடைய அதிகாரம், அவருடைய செல்வ செழிப்பு. ஆனா இவ்வளவு மேன்மை பாராட்டுவதற்கு அநேக காரியங்கள் பவுல்கிட்ட இருந்தாலும் அவர் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துக்காக குப்பையாக எல்லாவற்றையும் கருதினார் என்று நம்ம பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்துல பவுல் எழுதுறத நம்ம பார்க்கிறோம். கலாத்தியர் 2:20 பவுல் சொல்லுவார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் அப்படின்னு சொல்றார். ஆக சிலுவையின் சின்னம் பாவியை பரிசுத்தவானாக மாற்றுகிறது, சாபத்தை முறித்து ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது, நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறது. சிலுவை மூலமாகத்தான் நாம் பரலோகம் போய் சேர முடியும். அதனால சிலுவை பாடுகள், மேலும் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு நமக்கு ஒரு நித்திய வாழ்வு உண்டு என்ற ஆசீர்வாதத்தை உறுதிப்படுத்துறது. அதான் 1 கொரிந்தியர் 15:23 நம்ம வாசிக்கிறோம், முதல் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர் தெழுவார்கள் என்று 1 தெசலோனிக்கர்ல நம்ம படிக்கிறோம். அதனால இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், சிலுவை மரணம், உயிர்ப்பு வழியாக நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக நாம் கர்த்தரை துதிப்போம். நம்மால் முடிந்த வரைக்கும் கர்த்தரின் பணியை செய்ய ஆயத்தப்படுவோம். அவருடைய கிருபைகளை எல்லாம் எண்ணி பார்த்து நன்றி கூறுவோம். ஆமென். ஆமென். Praise the Lord. Thank you, ma, for sharing the ஜெபிக்கலாம். word of God. ஜெபிச்சு க்ளோஸ் பண்ணிடுறீங்களா? ஓகே, thank you. எங்கள் அன்பு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசித்து உமது பாடுகள், மரணம், உயிர்ப்பு வழியாக எங்களை மீட்டு உமது பிள்ளைகளாக எங்களை மாற்றி இருக்கிறீர். உமக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை பாவங்களை கழுவி மீட்டு கொண்டீர். உமது தலையில் சுமந்த முள்முடியினால் எங்கள் சாபங்களையும் எங்கள் முன்னோர்களையும் சாபங்களையும் பரிகரித்தீரே. உம் உடலின் காயங்களால் எங்களுக்கு நோய்களையெல்லாம் சுகமாக்கினீரே ஆண்டவரே. எங்கள் பாடுகளை சுமந்தி, எங்கள் துக்கங்களை சுமந்தி, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று வாக்குறுதி எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நீர் எங்களுக்காக செய்து முடித்துள்ள இவ்வளவு நன்மைகளுக்காகவும் உமக்கு எண்ணத்தை செலுத்துவோம் ஆண்டவரே. உம் உயிர்த்தெழுதலின் வழியாக நாங்களும் உயிர்ப்போம் என்ற நம்பிக்கை அளித்திருக்கிறீர். நாங்களும் இந்த சுவிசேஷம் அறிவிக்கும் பணியில எங்களை இணைத்து கொண்டு உமக்கு சாட்சிகளாக வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இந்த ஜூமில் இணைந்துள்ள அனைத்து குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதி. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. ஆமென், ஆமென். Thank you all for joining.